அதே மாதிரி ரத்தம் தொடர்பான இன்ஃபெக்ஷன், ப்ரெஷரு, சுகரு, இந்த மாதிரி விஷயங்கள், குடும்பத்தில் யாருக்காச்சும் இந்த இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்களாக இருந்தால் கணவனுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் சரியாகலாம் ஃபியூச்சர்ல. இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகளுக்கும் வழிவிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை. இந்த 6 ராசிகள்ல குரு இருந்தா ஏதோ ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு பொறுப்பு, அல்லது ஏதோ ஒரு கௌரவமான ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்ற பயத்திலிருந்து விடுபடுறது, ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுறது, அவமான உணர்வுல இருந்து விடுபடுறது, ரொம்ப நாள் கெட்டு போயிருந்த பேர் நல்லபடியா மாறுறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு சனி இந்த 6 ராசியில் இருந்தா ஏதோ தொழில் மேன்மைகளும், ரொம்ப நாள் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருந்த ஏதோ காரணம் தெரியாம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணிட்டே இருக்கும். காரணமே இருக்காது. அவன் லவ் பண்ணிருக்க மாட்டான், கடை வாங்கிருக்க மாட்டான், எதுவுமே செஞ்சிருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு ஜாலியா வேலைக்கு போயிட்டு இருப்பான். ஆனா உள்ள ஒரு ஃபீல் இருக்கும். கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அவங்க தாத்தா வந்து இந்த வயசுல தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாரு, அல்லது அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெண் இறந்திருப்பாங்க. இது மாதிரி மரபு ரீதியாக ஏதோ ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள ஆட்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செய்வனம் வச்சுட்டாங்க, எனக்கு மருந்து வச்சுட்டாங்க, மாயம் வச்சுட்டாங்கன்னு சில குடும்பங்கள்ல பயம் இருக்கும். நம்ம அப்படி அதனாலதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மரபு ரீதியாக அல்லது அமானுஷ ரீதியாக இந்த பிளாக் மேஜிக் இது மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ள போட்டு ஒரு குழப்பமா இருக்கிறது, அல்லது காரணமே தெரியாம நம்ம இறங்கிக்கிட்டே இருக்கிறோம், என்ன தெரியல முன்னேறவே முடியல அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெமிடிஸ் கிடைக்கும். அப்ப அதுல இருந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ராசியில ராகு கேது இருந்தா பெருசா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஒன்றும் பெருசா தொந்தரவு இல்லை. அப்ப இந்த 6 ராசிகளில் இந்த கிரகங்கள் இருந்தா அது நடக்கும். மீதி 6 ராசி விட்டோமே சார், அதுக்கு என்ன பண்றோம்னா அந்த மீதி 6 ராசி ராகு கேது பிடிக்குள்ள இருக்கு. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா இன்னும் 1.5 வருஷம் வரைக்கும் இருக்கு. அப்ப கம்ப்ளீட்டா 2026 இந்த 6 ராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்களை செமையா அடிக்க போகுது. அப்ப எப்படி சார் அடிக்கும்னா இது அடிக்கும். ஆனா இந்த வருஷம் பாதிக்கு மேல ஒரு 5வது 6வது மாசம் ரேஞ்சுக்கு அப்புறமா அந்த சனியும் குருவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்.